ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் இந்த வீடியோவை எதை பற்றி பார்க்க போகிறோம். சென்னை கோவில்களில் நமது வழிபாட்டுக்கான இடம், சுரண்டல்களுக்கான இடம் இல்லை. தமிழ்நாடு அரசின் பிடியில் இருந்து கோவில்கள் மீட்கப்படும் வரை ஓய மாட்டோம் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஆவேசமாக கூறியுள்ளார். இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சென்னை கோவில்கள் நமது வழிபாட்டுக்கு இடம், சுரண்டல்களுக்கான இடம் இல்லை. தமிழ்நாட்டின் அரசின் பிடியில் இருந்து கோவில்கள் மீட்கப்படும் வரை ஓய மாட்டோம் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஆவேசமாக கூறியுள்ளார். தெலுங்கானா மாநிலம் நிஜாமாபாத்தில் சமீபத்தில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, தென் மாநிலங்களில் இந்த கோயில்களை மாநில அரசாங்கம் வலுக்கட்டாயமாக தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டு அரசு இந்த கோவில்களை ஆக்கிரமித்துள்ளது என்றும், கோவில் சொத்துக்களை அதன் மூலம் கிடைக்கும் வருமானத்தை முறைகேடாக பயன்படுத்தி வருகிறது என்றும் பேசினார் மோடி. பிரதமர் மோடியின் இந்த பேச்சு பெரும் விவாதங்களை கிளப்பியுள்ளது. இந்நிலையில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சுக்கு பதிலடி கொடுத்தார். கோவில் சொத்துக்கள் மற்றும் வருமானங்கள் முறைகேடாக பயன்படுத்துகிறது என்று பகிரங்கமாக பிரதமர் மோடி கூறியிருக்கும் குற்றச்சாட்டை நான் திட்டவட்டமாக மறுக்கிறேன். பிரதமர் பார்வையில்தான் இவர் இருக்கிறது. பொறுப்பு வாய்ந்து இந்திய நாட்டின் பிரதமர் தவறான அவதூறு செய்தியை சொல்வதா என தெரிவித்தார் ஸ்டாலின். இந்நிலையில் முதல்வர் ஸ்டாலினுக்கு பதில் அளிக்கும் விதமாக அறிக்கை விடுத்துள்ளார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை. இது தொடர்பாக அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில், சமீபத்தில் தெலுங்கானா மாநிலம் நிஜாமாபாத்தில் நடைபெற்ற பேரணியில் பேசிய நமது மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி, தமிழக அரசு இந்து சமய அறநிலைத்துறை மூலம் கோவில்களின் நிதியை கையாளுவதில் முறைகேடு செய்வதாகவும், கோயில் சொத்துக்களை மோசடி செய்வதாகவும், கோயில் நிலங்களை ஆக்கிரமிப்பதாகவும் தமிழக அரசின் மீது கடுமையாக குற்றம் சாட்டியிருந்தார். பிரதமருக்கு பதில் சொல்கிறேன் என்ற பெயரில் வழக்கம் போல கையில் இருந்து துண்டு சீட்டை பார்த்து பேசியிருக்கிறார் தமிழக முதல்வர் ஸ்டாலின். இந்த சமய அறநிலைத்துறைக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்டுள்ள எண்ணற்ற வழக்குகளை பரிசீலனை செய்ய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு நேரமோ நோக்கமோ இருக்காது என்பது எங்களுக்கு உறுதியாக தெரியும். எனவே இந்த சமய அறநிலைத்துறையின் அதிகார வரம்பு மீறிய செயல்பாடுகள் பற்றியும், இந்த சமய அறநிலைத்துறையின் பிடியில் இருந்து கோவில்களை ஏன் விடுவிக்க வேண்டும் என்பதை அவருக்கு விரிவாக விளக்கி விரும்புகிறோம். 1984 முதல் 85 ஆண்டில் இந்து சமய அறநிலைத்துறை தங்கள் நிர்வாகத்தின் கீழ் 5.25 லட்சம் ஏக்கர் கோவில் நிலங்கள் உள்ளதாக கூறப்பட்டிருந்தது. இந்த சமய அறநிலைத்துறையின் சமீபத்திய குறையின்படி, இந்திய சமய அறநிலைத்துறை நிர்வாகத்தின் கீழ் இருக்கும் கோவில் நிலங்களின் அளவு இன்று 4.78 லட்சம் ஏக்கராக குறைந்துள்ளது. இவற்றில் 3.25 லட்சம் ஏக்கர் நிலத்துக்கு மட்டுமே இந்து சமய அறநிலைத்துறை பட்டா உள்ளது. எனவே கடந்த 35 ஆண்டுகளில் 2 லட்சம் ஏக்கர் கோவில் நிலங்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளன. திமுக அரசு கூறுவது போல ஆக்கிரமிப்பாளர்களிடம் இருந்து கோவில் நிலங்களை மீட்பதாக வைத்து கொண்டாலும், மீட்கப்பட்டதாக கூறப்படும் கோவில் நிலத்தின் அளவு ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளன நிலத்தின் அளவில் வெறும் 10% குறைவு. மேலும் கடந்த 2 ஆண்டுகளில் கோயிலில் நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்தவர்கள் மீது திமுக அரசு எடுத்த நடவடிக்கை தமிழக மக்களுக்கு வெளிப்படையாக கூற முன் வருபவர்களா? இந்து சமய அறநிலைத்துறை அதிகார துஷ்பிரயோகம் செய்வதையும், இந்து சமய அறநிலை சட்டசபை பிரிவு 66 கீழ் 1 விதிகளுக்கு புறம்பாக கோவில் நிதிகளை பயன்படுத்துவதையும் எண்ணற்ற முறை சுட்டிக்காட்டியுள்ளோம். சட்டமன்ற மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களின் தொகுதிகளில் கல்லூரிகள் கட்ட கோவில் நிதி பயன்படுத்தப்பட்டுள்ளது. மயிலாடுதுறையில் உள்ள 4 கோவில்களில் இருந்து ரூபாய் 99 லட்சம் நிதியை எடுத்து இந்த சமய அறநிலைத்துறைக்கு அலுவலகங்கள் கட்டப்பட்டுள்ளன. மதுரையில் உள்ள 5 கோவில்களில் இருந்து 98 லட்சம் எடுத்து இந்து சமய அறநிலைத்துறை அலுவலகங்கள் புதுப்பிக்கப்பட்டுள்ளன.
திருச்சியில் உள்ள 10 கோவில்களில் இருந்து 1.46 கோடி ரூபாய் நிதி இது போன்ற பிற பயன்படுத்தப்பட்டுள்ளது. வேலூரில் ரூபாய் 2.64 கோடி பணம் இந்து சமய அறநிலைத்துறைக்கான அலுவலகங்கள் கட்டப்பட்டு பயன்படுத்தப்பட்டுள்ளன. இதுபோக இந்து சமய அறநிலைத்துறையின் கீழ் 117 கோவில்கள் மோசடியான நிர்வாக அதிகாரிகள் நியமனங்கள் செய்யப்பட்டுள்ளன. இந்த நியமனங்களுக்கு இந்த சமய அறநிலைத்துறையால் முறையான நியமன கடிதங்களை வழங்க முடியவில்லை. மோசடி நியமனங்கள் நடந்துள்ள இந்த கோவில்களில் பக்தர்களின் உண்டியலில் நன்கொடை அதிகமாக உள்ள கோவில்களில் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த செய்தி தகவல் முடிவடைகிறது. இந்த செய்தி தகவல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வச்சுக்கோங்க. நன்றி.